بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரியுடைய தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதற்கு முந்தைய பாடத்தில் 68வது ஹதீஸுடைய பாடத்தலைப்பை இப்போ நம்ம பார்த்தோம். பாடத்தலைப்பு என்னன்னு கேட்டால், பாபு மாக்கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹவ்வலுஹும் பில் மௌஇலத்தி ஒல் இல்மி கைலா என்ஃபிரு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதஹவ்வலுஹும் மக்களுக்கு அளவோடு வழங்கி வந்தார்கள், பில் மௌஇலத்தி அறிவுரையையும், ஒல் இல்மி கல்வியையும் அளவோடு வழங்கி வந்தார்கள், கைலா என்ஃபிரு அவர்கள் வெருண்டோடாமல் இருப்பதற்காக, மக்கள் வெறுப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு லிமிட்டோடு தான் செய்வார்கள் என்பது குறித்த பாடம். இதை நம்ம தலைப்பை பார்த்துட்டோம். அதில் 68வது ஹதீஸ் என்ன வருதுன்னா, ஹத்தசனா முஹம்மது இப்னு யூசுஃப், எங்களுக்கு முஹம்மது இப்னு யூசுஃப் சொன்னார். கால முஹம்மது இப்னு யூசுஃப் சொல்லுகிறார், அஹ்பரனா சுஃபியானு, எங்களுக்கு சுஃபியான் அறிவித்தார். யார் வழி அறிவித்தார்? ரவான்னு வச்சுக்கணும். ரவா அனில் ஆமஷி, ஆமஷ் வழியாக அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார்னா ரவா அன் அபி வாயிலின், அன் வந்தாலே முன்னாடி ரவான்னு சேர்த்துக்கிறணும். அன் அபி வாயிலின், அபு வாயில் வழியாக அவர் அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார்னா ரவா அன் இப்னி மசூதின், இப்னு மசூத் வழியாக அறிவித்தார். கால இப்னு மசூது சொன்னார், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதஹவ்வலுனா எங்களுக்கு அளவோடு வழங்குவார்கள். யதஹவ்வலுடைய அர்த்தத்தை, அகராதி அர்த்தத்தை நம்ம முந்தின பாடத்தில் விளக்கிட்டோம். யதஹவ்வலுன்னா தேவையான அளவுக்கு ஒரு செய்திகளை, பொருள்களை வழங்குவது அப்படிங்கிற அர்த்தம் உள்ளது. யதஹவ்வலுனா பில் மௌஇலத்தி அறிவுரைகளை அளவோடு எங்களுக்கு வழங்குவர்களாக இருந்தார்கள். ஃபில் ஐயாமி சில நாட்களில் அளவோடு எங்களுக்கு வழங்குவார்கள். எதற்காக என்று கேட்டால், கராகத்த சாமத்தி அலைனா, சாமத்தி என்றால் சலிப்பு, அதாவது சடைவு இருக்கும்ல, என்னடா இது அந்த அதுக்கு சலிவு, சடைவா சலிப்பா, சலிப்புன்னு வச்சுக்கிறோம். கராகத்த சாமத்தி அலைனா எங்கள் மீது அந்த சாமத்து சலிப்பு வரக்கூடாது என்று வெறுத்து எங்களுக்கு அளவோடு சொல்வார்கள். சலிப்பு வர்றது வெறுப்பாங்க, பிடிக்காது அவங்களுக்கு. நம்ம பாட்டுக்கு பயான் பண்ணுறோம், மக்கள் சலித்து போயிடக்கூடாது, அவங்க சடைவடைஞ்சிடக்கூடாது, சலிப்பு இல்லாமல் கேட்குறதா இருந்தால் ஒரு கணக்கோடு தான் சொல்லணும் அந்த கருத்து. அப்போ யதஹவ்வலுனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அளவோடு வழங்கி கொண்டிருந்தார்கள். பில் மௌஇலத்தி அறிவுரைகளை, ஃபில் ஐயாமி சில நாட்களில் அறிவுரைகளை வழங்குவார்கள். அளவோடு, அளவோடு வழங்குவார்கள். எதுக்கு அளவோடு வழங்குறாங்கன்னா, கராகத்தன்னா மஃபூல் லஹு, இதற்காக அதற்காகன்னு சொல்கிறோம்ல, அது மஃபூல் லஹும்பாங்க, அதுவும் மஃபூல் தான், அதான் நசபு வந்திருக்கு. கராகத்தை வெறுத்ததற்காக. எதை வெறுத்ததற்காக? சாமத்தி சலிப்பை அலைனா எங்கள் மீது இந்த சலிப்பை ஏற்படுவதை வெறுத்ததற்காக வேண்டி அளவோடு சொல்பவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கமே என்னென்னு கேட்டால், இருக்கிற ஆடியன்ஸை பார்ப்பாங்க. நம்ம பாட்டுக்கு ரொம்ப ஒரு பயானம் பண்ணி விட்டோம்னு சொன்னால் மக்கள் அதில் சடைஞ்சிருவாங்க, என்னடா இது போர் அடிக்குதுன்னு நினச்சிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும்போது கூட அவ்வளோ கவனமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம பேசுகிறோங்கிற பேரில் என்ன சொல்கிறா, ஒரேடியாக பிளேடு போட்டு அறக்கக்கூடாது என்பதற்கு இதை சொல்கிறார். யதஹவ்வலுனா பில் மௌஇலத்தி அறிவுரைகளை அளவோடு வழங்குவார்கள். ஃபில் ஐயாமி சில நாட்களில். எதற்காக என்றால், கராகத்த சாமத்தி சலிப்படைவதை வெறுத்ததற்காக வேண்டி, அலைனா எங்கள் மீது சலிப்படைதல் வரக்கூடாது என்று வெறுத்ததற்காக வேண்டி எப்படி செய்வார்கள். அப்போ தலைப்புக்கு பொருத்தமான ஒரு ஹதீஸை கொண்டு வந்துட்டார். தலைப்பில் அதான் சொன்னார், ஹதீஸும் பொருத்தமாக இருக்குது. அடுத்து 69 இன்னொரு ஹதீஸு. ஹத்தசனா முஹம்மது இப்னு பஷார், முஹம்மது இப்னு பஷார் நமக்கு சொன்னார். கால அவர் சொல்லுகிறார், ஹத்தசனா யஹ்யா இப்னு சயீத்,
யஹ்யா சயீத் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். கால அவர் சொன்னார், ஹத்தஸனா ஷுபா நமக்கு சொன்னார். கால ஷுபா சொல்கிறாரு, ஹத்தஸனி அபு தையாக வந்து எனக்கு சொன்னார். அவர் ரவா அன் அனசிபின் மாலிக்கின், அவர் அனஸ் வழியாக ரவா அன் அனசிபின் மாலிக்கின், அவர் அனஸ்பின் மாலிக்கின் அனசுன்றமில்ல, அவர் அனசுபின் மாலிக் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழி அறிவிக்கிறார்னா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரவா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ரசூலுல்லாஹ் வழி அறிவிக்கிறார். கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எஸ்ஸிரு என்றால் எளிதாக்குங்கள். எஸ்ஸிருங்கிறது எசர என்பதிலிருந்து ஃபஅல வந்து எஸ்ஸர, ஃபஅல எசரண்டா லேசாகிறது. எசீருங்கிறோம்ல கம்மி குறைவுங்கிறது, அது அந்த எசர என்பதை வந்து ஃபஅலண்டு ஆக்கிட்டோம்னா எஸ்ஸர எளிமையாக ஆக்கினான். ஒரு விஷயத்தை எளிதாக ஆக்குவதற்கு பேர் எஸ்ஸர. எஸ்ஸரவுடைய அம்ரு என்ன? எஸ்ஸரவுடைய அம்ரு என்ன? எஸ்ஸர யுஎஸ்ஸிரு எஸ்ஸிருன்னு வரும். தேயை நீக்கிட்டோம்னா எஸ்ஸிர். அப்போ எஸ்ஸிரு. அப்போ கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எஸ்ஸிரு எளிதாக்குங்கள், மக்களுக்கு செய்திகளை எளிமையாக சொல்லுங்கள். வலா துஅஸ்ஸிரு, அஸ்ஸரன்னா வந்து கஷ்டமாக்குறது. அதாவது எஸ்ஸர என்றால் ஒல்லாசிரி சூறாவில் வரும்ல, இன்னமால் உசுரி யுசுரான்னு வரும்ல. உசுரி என்றால் கஷ்டம், யுசுரி என்றால் லேசு. அந்த யுசூரில் இருந்தால் இந்த வினைச்சொல், யுசூரில் இருந்து தான் எஸ்ஸிரு. அந்த உசுர் என்பதில் இருந்தால் லா துஅஸ்ஸிரு அந்த வார்த்தை. அப்போ எஸ்ஸிரு நீங்கள் எளிதாக்குங்கள், வலா துஅஸ்ஸிரு இது நஹி, அதாவது கஷ்டம். அஸ்ஸர என்றால் கஷ்டமாக்கினான், சிரமமாக்கினான். அதனுடைய ஏவல் விளக்கல் வினை லா யு அஸ்ஸிர், லா யு அஸ்ஸிரா, லா யு அஸ்ஸிரு, லா து அஸ்ஸிர், லா யு அஸ்ஸிரா, லா யு அஸ்ஸிர்ன, லா து அஸ்ஸிர், லா து அஸ்ஸிரா, லா து அஸ்ஸிரு, வலா து அஸ்ஸிரு சிரமமாக்கி விடாதீர்கள், எளிதாக ஆக்கு. எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து மக்களுக்கு அறிவுரை சொல்கிறவங்களுக்கு உள்ளது. இது லேசாக்குங்கள் கஷ்டமாக்குங்கள்னால் நீங்கள் ஒன்றை உண்டாக்கிய சொல்ல முடியும். மக்களுக்கு உள்ள யாருக்கு இதில் தாயிகளாக போகிறாங்கல்ல, கவர்னர்களாக அந்த மாதிரி பொறுப்புகளை கொடுத்துற சொல்ல அனுப்பும்போது அவங்களுக்கு சொல்லுவாங்க, எளிமையாக சொல்லுங்கள், மக்களுக்கு கட்டடு மோடாக்கிட்டாதீங்க. எஸ்ஸிரு நீங்கள் மக்களுக்கு எளிமையாக சொல்லுங்கள். வலா துஅஸ்ஸிரு அவங்களுக்கு வந்து கஷ்டமாக்கி விடாதீர்கள். ஓ பஷீரு அவங்களுக்கு நற்செய்தியாக சொல்லுங்கள். வலா துனஃபிரு அவங்கள வெறுப்படைய செஞ்சிடாதீங்க. அந்த சொல்கிறத கேட்டு என்ன செய்யணும், வெறுப்படைஞ்சு ஓடுற அளவுக்கு நம்முடைய கரடு முரடான ஒரு வகையில் பிரச்சாரம் இருக்கக்கூடாது. பஷீரு நற்செய்தி சொல்லுங்கள். நீங்கள் தர்மம் செஞ்சால் என்ன செய்யும், அப்படி செய்ய இப்படி செய்ய நிறைய நல்ல வாக்குறுதி செய்யப்பட்ட விஷயங்களை சொல்லுங்கள். கேட்டவுன்னு வந்து பயங்காட்டுற மாதிரி வெறுக்கிற மாதிரியான அறிவுரைகளை சொல்லாதீங்க. இருக்கிறத சொல்லலாம், கூட குறை நம்மளாக போட்டு சொல்கிறதுக்கு தான் பிரச்சனை இது. அப்போ பஷீரு நீங்கள் வந்து நற்செய்தியாக சொல்லுங்கள். ஒலாத்து நஃபிரு நஃபரத்துனா வெறுப்பு, ஒலாத்து நஃபரன்னா வெறுப்பை ஏற்படுத்தினான். ஒலாத்து நஃபிரு நீங்கள் வெறுப்பை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிங்கிறது இதுவும் அந்த தலைப்புக்கு உள்ளதான். ஏன்னு கேட்டால், எதில் வெறுப்பு வரும்? அளவுக்கு மேலே சொன்னால் வெறுப்பு வர்த்தனை செய்யும். மக்களுடைய அந்த நிலைமையை அனுசரித்து அவங்களுக்கு சலிப்பு ஏற்படாத வகையில் சொல்லணும் என்பது தலைப்பு. அந்த தலைப்புடைய கருத்து இதில் வரத்தான் செய்யுது. இது எப்போ தலைப்பு மக்களுக்கு சலிப்பு வராது? எளிமையாக சொல்லி பாருங்கள், அழகாக கேட்டுட்ருப்பான். கட்டுமையாக சொல்லி காட்டுங்க, கேட்க மாட்டான். அதே மாதிரி நற்செய்தி நற்செய்தி மாதிரி சொல்லி காட்டுங்க, அது கேட்பான். வெறுப்பேற்றுற மாதிரி பேசுனீங்கன்னா கேட்க மாட்டான். அப்போ மக்கள் வந்து சலிப்படைதல் முக்கியம். இதில் சொல்கிற விஷயம் சரியாக இருக்குன்னு மட்டும் பார்க்கக்கூடாது, சொல்கிற மெத்தடு சரியாக இருக்குதா, சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள் அந்த தாக்கங்கள் கரெக்டாக இருக்குதா, அதனால் ஒருத்தனுக்கு வெறுப்பு வந்துடுமா, அதனால் பயானை கூட கேட்குறத வந்து வெறுத்து ஓடி போயிடுவானான்னு கவனிச்சு என்ன செய்யணும், நம்முடைய சொற்பொழிவுகளை அமைத்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க, எஸ்ஸிரு நீங்கள் எளிதாக்குங்கள், உலாத்து அஸ்ஸிரு கஷ்டமாக்கி விடாதீர்கள், ஓ பஷீரு நற்செய்தி சொல்லுங்கள், உலாத்து நஃபிரு அவங்கள வந்து வெறுப்படைய செஞ்சிடாதீங்க. இது தலைப்புக்கு பொருத்தமாக ஒரு விஷயந்தான். அடுத்தது
வேறு பாடம் 70வது ஹதீஸுக்குரிய பாடம். பாபு மன் ஜஅலலி அஹ்லில் இல்மி, இல்முன்னா கல்வி, அஹ்லுல் இல்முன்னா கல்விக்கு உரியவர்கள், கல்விமான்கள். அஹ்லுல் இல்முன்னா என்னது? கல்விமான்கள். மன் ஜஅல லி அஹ்லில் இல்மி, கல்விமான்களுக்காக ஏற்படுத்தியவர். ஜாலனா ஏற்படுத்தினான், மன் ஜாலனா ஏற்படுத்தியவர், லி அஹ்லில் இல்மி கல்விமான்களுக்காக ஏற்படுத்தியவர். என்னத்தை ஏற்படுத்தவர்? ஐயாமன் மாலூமத்தன், குறிப்பிட்ட நாட்களை கல்விமான்களுக்கு என்றே ஏற்படுத்தியவர் பற்றிய பாடம். அதாவது மார்க்கத்தை சொல்வதற்கு பொதுமக்களுக்கு இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்விமான்களுக்காக வர சொல்லி ஒரு பாடம் நடத்துறது, மதரசை நடத்துகிறோம்ல அந்த மாதிரி. அப்போ மன் ஜஅலலி அஹ்லில் இல்மி, கல்விமான்களுக்காக ஏற்படுத்தினாரே அவரை பற்றிய பாடம். பாபு மன் ஜஅலலி அஹ்லில் இல்மி, கல்விமான்களுக்காக ஏற்படுத்தினாரே. என்னத்தை ஏற்படுத்தினார்? ஐயாமன், சில நாட்களை, மாலூமத்தன் அறியப்பட்ட சில நாட்களை என்ன செய்கிறது? ஏற்படுத்தியவர் பற்றி பாடம்ங்கிறார். அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், வெகுஜன மக்களுக்கு நம்ம சில நாட்களை ஒதுக்கி பயான் செய்கிறது மாதிரி, கொஞ்சம் இல்மு உள்ளவங்க இருப்பாங்கள்ல, இல்மு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சவங்களாக இருப்பாங்க, லேசாக சொன்னாலும் எடுத்துக்கிடுவாங்க. இல்மு இல்லாதவங்களுக்கு எல்லாத்தையும் ஆதியிலேருந்து அந்த விளக்க வேண்டி இருக்குது. அப்போ கல்விமான்களுக்குன்னே ஒரு பிரத்யேக சபையை ஏற்படுத்துவது பற்றிய பாடம்ங்கிறார். பாபு மன் ஜஅலலி அஹ்லில் இல்மி, கல்விமான்களுக்கு ஏற்படுத்தினாரே. என்னத்தை ஏற்படுத்தினார்? ஐயாமன் மாலூமத்தன், அறியப்பட்ட நாட்களை ஏற்படுத்தினாரே அவரை பற்றிய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு இந்த ஹதீஸ் இருக்காது. அவனுக்குதா இந்த ஹதீஸ் தலைப்பை கொண்டு வந்துட்டார். தலைப்பு கீழே ஒரு ஹதீஸ் கொண்டு வந்தால் என்ன செய்யணும்? கல்விமான்களுக்கு ரசூலுல்லாஹ் தனி சபை வைத்தார்கள்னு ஒரு கொண்டாந்து ஹதீஸை காட்டணும். அவர் காட்டுற ஹதீஸு அந்த மாதிரி இருக்காது. பொதுவாக மக்களுக்கு சொன்ன மாதிரி தான் அதில் வரும். இவர் கல்விமான்களுக்குன்றது இவர் புரிஞ்சு கொண்டதை எழுதியிருக்காரே தவிர ஹதீஸிலிருந்து உள்ள வாசகத்தில் அப்படி இல்லை. அது நீங்கள் பாருங்கள், அதில் தெரிஞ்சிடும். 70வது ஹதீஸை பாருங்கள். ஹத்தசனா உஸ்மான் இப்னு அபி ஷைபா, நமக்கு உஸ்மான் இப்னு அபி ஷைபா என்பவர் நமக்கு அறிவித்தார். கால, அந்த உஸ்மான் சொல்கிறாரு, ஹத்தசனா ஜரீர் நமக்கு அறிவித்தார். யார் வழியாக? அன் மன்சூர் வழியாக அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்? அன் அபி வாயிலின், அபு வாயில் வழியாக அறிவித்தார். கால, அவர் சொல்லுகிறாரு, கான அப்துல்லான்னு வந்தால் இப்னு மசூத், கான அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள், கானவுக்கு இந்த வருங்காலத்து ஹபரில் தான் அர்த்தம் செய்யணும். அப்துல்லா அவர்கள் யுதக்கிரு, அறிவுரை சொல்பவர்களாக இருந்தார்கள். இந்த கானவுடைய அர்த்தம் இங்கே தான் ஒட்டும். அப்துல்லா இருந்தார்கள்னா மீனிங் வராதுல்ல. கான அப்துல்லா அவர்கள் யுதக்கிருன் நாச, மக்களுக்கு அறிவுரை சொல்பவராக இருந்தார். ஃபி குல்லி ஹமீஸின், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மக்களுக்கு அறிவுரை சொல்வார். இப்னு மசூத் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூல்லா காலத்துக்கு பிந்தி, ரசூல்லா காலத்தில் இவரெல்லாம் யாராக பயன் பண்ண முடியுமா? ரசூல்லா காலத்துக்கு பிந்தி உள்ள காலத்தில் என்ன செய்வார்னா, இப்னு மசூத் ஒரு பெரிய அறிஞராக இருக்கிறதுனால அவர் எங்களுக்கு ஏதாவது பயான் பண்ணுங்கன்னு மக்கள் கேட்பாங்க. அவர் வியாழக்கிழமை ஒதுக்கி விட்ருவார். வியாழக்கிழமை எல்லோரும் வாங்க, வியாழக்கிழமை டெய்லிலாம் பண்ண முடியாது, டெய்லிலாம் அங்கே பண்ணால் சளிப்படைஞ்சிருவீங்க, வாரத்தில் ஒரு நாள் தான் அப்படின்னு என்ன செய்வார்னு கேட்டால் அவர் ஒதுக்கினாராம். கான அப்துல்லா அவர்கள் கான யுதக்கிருன் நாச, தக்கரன்னா அதாவது அறிவுரை சொன்னது, திக்ருன்னா அறிவுரை, தக்கரன்னா அறிவுரை கூறினான், யுதக்கிருன் நாச மக்களுக்கு அறிவுரை கூறுபவராக இருந்தார். ஃபி குல்லி ஹமீஸ்னா வியாழக்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அறிவுரை சொல்பவராக இருந்தார். இப்போ இந்த இதில் இது மக்களுக்கு சொன்னாரா குறிப்பிட்ட ஆட்களுக்கு சொன்னாரா? மக்களுக்குன்னு ஒரு தலைப்பெண்ணை போட்டார், அறிஞர்களுக்குண்டு நேரத்தை ஒதுக்குவதுன்னு போட்டிருக்கிறாரு. அறிஞர்களுக்கு ஒதுக்கலை, மக்களுக்கு தான் ஒதுக்கியிருக்கார் இவர். தனியாக மக்களை ரெண்டாக பிரித்து அவர் செய்யலை. ஆனால் தலைப்பு அப்படி கொடுத்துருக்காரு அவர், அறிஞர்களுக்கு தனி சபையை ஒதுக்குதல்னு போட்டிருக்கிறாரு. அஹ்லுல் இல்மு தான் அப்படி தானே போட்டிருக்காரு. தலைப்பில் என்ன வந்திருக்கு? மன் ஜஅலலி அஹ்லில் இல்மி, இல்முடையவர்களுக்குண்டு ஒரு சபை ஏற்படுத்துவதுங்கிறாரு. இங்கே தைக்கிருன் நாசன்னு தான் வருது. மக்களுக்கு, பொது மக்களுக்கு தான் இது.
வெகுஜன மக்களுக்கு தான் வியாழக்கிழமைன்னு ஒதுக்கினாரே தவிர பண்டிதர்களுக்கு ஒரு நாள் பாமரருக்கு ஒரு நாள்னு அப்படி பிரிச்சுலாம் அவர் ஒதுக்கலை. அப்படி பிரித்து ஒதுக்கின மாதிரி ஒரு கருத்து இருப்பதாக நினைத்து கொண்டு ஒரு தலைப்பு போட்டிருக்கிறாரு. அவர் போட்ட தலைப்புக்கு தகுந்தவாறு இந்த ஹதீஸிலே வாசகம் இருக்கவில்லை. ஃபகால லஹு ரஜுலுன், அப்போது ஃபகால லஹு இப்னு மசூதிடத்தில் சொன்னார் ஒரு மனிதர், ரஜுலுன் ஒரு மனிதர் சொன்னார், யா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே. இப்னு மசூதுக்கு அப்துர் ரஹ்மான் ஒரு புள்ள இருந்துச்சு. அதனால் அவருக்கு செல்ல பேர் என்னன்னு கேட்டால் அப்துர் ரஹ்மானுடைய வாப்பான்னு பேர். அந்த பிள்ளையோடு சேர்த்து சொல்லிடுவாங்கள்ல. அதனால் அவர் அன்றைக்கு மக்களால் எப்படி அறியப்பட்டிருந்தார்னு கேட்டால் அபு அப்துர் ரஹ்மான் அறியப்பட்டிருந்தார். அதுக்கு தான் ஒரு மனிதர் கேட்டார், யா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, ல வதித்து, வத்த என்றால் விரும்பினான், வத்தல வதித்துன்னு இருக்குல்ல, இது வத்த என்கிற சொல்லுடைய தன்னிலை ஒருமை. வத்த வத்தா வத்து வத்தத்து வத்தத்தா வதிதுன, வதித்த வதித்துமா வதித்தும் வதித்து வதித்துமா வதித்துன்னா வதித்து இந்த அந்த வாசம். அப்போ அபு அப்துர் ரஹ்மான் அவர்களை ல வதித்து நான் விரும்புகிறேன், லங்கிறது ஒரு உறுதிக்காக சொல்கிறது. ல வதித்து நான் விரும்புகிறேன், வத்தன்னா மவத்தத்துன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, மவத்தத்துன்னா விருப்பம். அப்போ ல வதித்து நான் விரும்புகிறேன், அன்னக்க நீங்கள் தக்கர்த்தனா எங்களுக்கு அறிவுரை கூற வேண்டும், குல்லையோமின் தினமும் அறிவுரை கூறணும், ஒவ்வொரு நாளும். குல்லையோமின்னானது ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிவுரை கூற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்போ ஒரு மனிதர் என்ன செய்கிறார், வாரத்தில் ஒரு நாள் போடுறீங்க பத்தலை, டெய்லி போடுங்கிறார். பயான் வாரத்தில் ஒரு நாள் போடுறீங்க, அது எங்களுக்கு பத்தலை, தினசரி எங்களுக்கு தேவைன்னு அவர் கேட்குறார். அப்போ அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, ல வதித்து நான் விரும்புகிறேன், அன்னக்க தக்கர்த்தனா குல்லையோமின் தினசரி எங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார் கால. அப்போ இப்னு மசூது சொல்கிறாரு, ஆமா அறிந்துகொள், இன்னஹு யம்னானி மின் தாலிக்க, யம்னவுனி என்னை தடுக்கிறது, மன என்றால் தடுத்தான், யம்னோ என்றால் தடுக்கிறது, யம்னவுனி என்னை தடுக்கிறது, மின் தாலிக்க இதை விட்டும் என்னை தடுக்கிறது, அன்னி அக்ரஹு அன் உமில்லக்கும் உங்களை சலிப்படைய செய்வது, அமல்ல என்றால் சலிப்படைய செய்கிறது. இந்த சாமத்தின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுல்ல, அதுக்கு அமல்லவுக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்போ அன் உமில்லக்கும் உங்களை நான் சலிப்படைய செய்வதை, அக்ரஹு நான் வெறுக்கிறேன், நான் விரும்பலை, இன்னி அக்ரஹு நான் விரும்பவில்லை, நான் வெறுக்கிறேன் என்று சொல்லிக்கிறலாம். ஆனால் தமிழ் மொழியில் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் வெறுக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். தமிழ் பேச்சில் என்ன செய்வோம்னா நான் எனக்கு விருப்பம் இல்லை, அந்த விருப்பமில்லைங்கிறது அரபியில் என்ன செய்வாங்கன்னா நான் வெறுக்கிறேன்றாங்க. அது கொஞ்சம் நான் தமிழ் நடைக்கு ரொம்ப தூரமாக தெரியும். அதனால் நான் அக்ரஹுன்னு வந்திருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், தமிழ் நடைக்கு உள்ள அர்த்தம் என்னென்னு கேட்டால் அன்னி நான், அக்ரஹு விரும்பவில்லை, உடன்பாடான சொல்லு தான் இருக்கேன், வெறுக்கிறேன்னா விரும்பலைன்னு அர்த்தம். அப்போ இன்னி அக்ரஹு நான் விரும்பவில்லை, அன் உமில்லக்கும் உங்களை சலிப்படைய செய்ய நான் விரும்பவில்லை என்பது தான் என்னை தடுக்கிறது. உங்களை அதாவது உங்களை சலிப்படைய செய்ய நான் விரும்பலை, அந்த ஒரு நோக்கம்தான் டெய்லி பயான் பண்ணுவதை விட்டு என்னை தடுக்கிறது அப்படின்னு பதில் சொல்கிறார். ஆமாண்டா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹு யம்னவுனி மின் தாலிக்க இதிலிருந்து என்னை தடுக்கிறது, அன்னி அக்ரஹு அன் உமில்லக்கும் உங்களை சலிப்படைய செய்வதை நான் விரும்பவில்லை என்பது என்னை தடுக்கிறது. நான் அப்படி பயான் பண்ணால் நீங்கள் சலிப்படைஞ்சிருவீங்க, அது எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறாரு. ஓ இன்னி நான் அத்தஹவ்வலுக்கும் உங்களுக்கு அளவோடு வழங்குகிறேன், பில் மோயிலத்தி அறிவுரையை, அளவு ஹவ்விலுன்னு வந்துச்சு அதே வார்த்தை தான். அத்தஹவ்வலுக்கும் நான் உங்களுக்கு ஒரு அளவோடு கணக்கோடு நான் வழங்குகிறேன், பில் மோயிலத்தி அறிவுரையை கணக்கிட்டு நான் வழங்குகிறேன். கமா கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தஹவ்வலுனா பிஹா, அந்த பிஹாண்டா பில் மோயிலத்தி அறிவுரையை எங்களுக்கு நபி அவர்கள் எப்படி கணக்கிட்டு வழங்குவார்களோ, எப்படி அளவோடு வழங்குவார்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் வழங்குகிறேன். இப்போ நானாக டெய்லி நான் செஞ்சுட்டு போயிடலாம், ஆனால் ரசூல்லா எங்களுக்கு அப்படி செஞ்சதில்லை, டெய்லிலாம் பயான் பண்ணதில்லை. ரசூல்லா நாங்கள் சலிப்படையாத அளவுக்கு தான் எங்களுக்கு சொல்வார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு. இன்னி அத்தஹவ்வலுக்கும் பில் மோயிலத்தி அறிவுரையை நான் கணக்கோடு வழங்குகிறேன். எது மாதிரி வழங்குகிறேன் என்றால் கமா கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தஹவ்வலுனா, இந்த கானவுக்கு இங்கே தான் அர்த்தம் செய்யணும். எத்தஹவ்வலுனா
எங்களுக்கு கணக்கிட்டு வழங்குவார்களே அதுபோல் உங்களுக்கு எதுக்காண்டி வழங்குவார்கள்னா மகாபத்த சாமத்தி அலைனா எங்கள் மீது அந்த சலிப்படைவதை அஞ்சி. மகாபத்துனா ஹாஃபண்டா பயந்தான். ஹாஃபவுடைய மஸ்தர் வந்து ஹவுஃபுன், அது ஒரு மஸ்தரு. இன்னொரு மஸ்தர் மகாபத்தும். மீமை போட்டு மஸ்தர் மீமின்னு சொல்லுவாங்க. மீமை கொண்டு சொல்லக்கூடிய மஸ்தர் என்று சொல்லி. ஹவுஃப் என்றாலும் பயம், மகாபத் என்றாலும் பயம்னு அர்த்தம். மகாபத்த சாமத்தி அலைனா எங்கள் மீது சலிப்படைவதை அஞ்சி. மகாபத்துனா பயந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அளவோடு வழங்குவார்களே அந்த மாதிரி தான் உங்களுக்கும் அறிவுரை நான் அளவோடு வழங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து அந்த மொத்த ஹதீஸ்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இப்படி செஞ்சார்கள்னு வருதே தவிர மக்களில் வந்து அறிஞர்களுக்கு ஸ்பெஷல் வகுப்பு நடத்தினார்கள்னு வரவே இல்லை. அறிஞர்களுக்கு ஸ்பெஷல் வகுப்பு நடத்தியதாக தலைப்பை போட்டு விட்டார் அவர். இல்லைங்கதா, தலைப்புக்கு சம்பந்தமாக அந்த ஹதீஸ் இருக்கா, நீங்களே செஞ்சு பார்த்துக்கிறங்க. சரியா? சரி, அடுத்ததாக 71வது ஹதீஸ். அதுக்கு ஒரு பாடம். பாபுன் மண் யுரிதில்லாஹு, அதாவது இந்த மண்கிறத பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். மண் என்பது அதாவது ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் கேள்விக்குறி யார்னு அர்த்தம். ரெண்டு வாக்கியம் வந்துச்சுன்னு சொன்னால் யாராவது, யாராவதுங்கிற ஷர்த்துடைய அர்த்தம். யாராவது வந்தால், யாராவது போனால் இருக்குல்ல, அந்த அர்த்தத்துக்கு மண் வரும். அந்த அர்த்தத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னால் வருங்கால வினையில் என்ன செய்யும், ரெண்டுலேயுமே ரெண்டு வாக்கியம் வரும், ரெண்டுலேயும் ஜசம் செய்யும், சுக்கூன் பண்ணி விட்டுரும். ஒன்றில் வந்து ஷர்த்து வந்தால்னு அர்த்தம் வரும், இன்னொன்றில் வந்து முடிக்கிற மாதிரி வரும். எப்படின்னு பாருங்களேன். மண் யுரிதில்லாஹு பிஹி, யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ, அல்ல யாருக்காவது நாடினால், யாருக்காவது அல்லாஹ் நாடினால், ஹைரன் நன்மையை நாடினால், யுஃபக்கிஹு அவரை சட்ட மேதையாக ஆக்குவான், ஃபித்தீனி மார்க்கத்தில் சட்ட மேதை ஆக்குவான் என்பது பற்றிய பாடம். அப்போ மண் என்ற காரணத்தினால இந்த யுரிதுடைய வாசகம் அசல் வந்து யுரீது, அராத யுரீது என்று இருக்கும். யுரீது என்பதில் இந்த மண் சேர்ந்த உடனே ஜசமு செய்யணும்ல, யுரீத், யுரீதுன்னு தாளுக்கு ஒரு சுக்குன்னு வந்துடும். அப்போ தாளுக்கு ஒரு சுக்குன்னு ஏக்கு ஒரு சுக்குன்னு வர்றதுனால ஏயை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, யுரித். யுரீது என்று இருக்கும். மண் வந்ததுனால யுரீத் என்று ஆகும். இப்போ இரண்டு சுக்குன் வர்ற காரணத்தினால ஏ போயிடும், யுரித் என்று ஆகிவிடும். அந்த சுக்குன் உள்ள இடத்துக்கு வந்து அடுத்து வரக்கூடியதும் சுக்குனாக இருக்கிறதுனால, அல்லாவுலேயும் சுக்குன் இருக்குல்ல, அப்படி இருக்கிறதுனால கசரை வச்சு தான் வாசிக்கணும். அசாக்கினும் இதா ஹுர்ரிக்க பில் கசரி. சுக்கூன் பெற்ற எழுத்துக்கு ஹரக்கத் செய்கிறதா இருந்தால் கசரை வச்சு விட்ருங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான ரூல் பிரகாரம் மை யுரிதில்லாஹு, யுரித் அல்லாஹுன்னு இருக்குது. அதை சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் யுரிதில்லாஹு, மை யுரிதில்லாஹு பிஹி, யாருக்கு அல்லாஹ் நாடுவானையானால், ஹைரன் நன்மையை நாடுவானையானால், யுஃபக்கஹ், அந்த ஹேக்கு சுக்குன் வந்திருக்குல்ல ஜசம், யுஃபக்கஹ் இது ஜவாபு. யுரித் என்பது ஜஸா வந்து ஷர்த்து, யுஃபக்கஹ் என்பது ஜவாபு அல்லது ஜஸா. யுஃபக்கஹு வித்தீன், தீனில் அவரை மேதையாக ஆக்குவான் அப்போ என்ற பாடம். இந்த கருத்தை யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுனானோ அவனுக்கு சட்ட அறிவு அல்லாஹ் கொடுப்பான் என்பது குறித்த பாடம் என்று போட்டார். அந்த பாடத்தில் 71வது ஹதீஸை கொண்டு வர்றாரு. ஹத்தசனா சயீத் இப்னு உஃபைர், நமக்கு சயீத் இப்னு உஃபைர் என்பார் நமக்கு சொன்னார். கால அவர் சொல்லுகிறாரு, ஹத்தசனா இப்னு வஹுபின், இப்னு வஹுபு நமக்கு சொன்னார் என்கிறார். யார் வழியாக சொல்கிறார்னா யூனுஸ் வழியாக அவர் அறிவித்திருக்கிறார். அவர் அனிபுனி ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் ஜுஹுரிங்கிற இப்னு ஷிஹாப் வழியாக அவர் அறிவித்திருக்கிறார். கால இப்னு ஷிஹாப் சொல்கிறாரு, கால ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான், ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் சொன்னார், சமயத்து மாவியத்தை, மாவியாவிடத்தில் கேட்டேன். சமயண்டா கேட்டேன் அர்த்தம், கேட்டான் அர்த்தம். சமயத்து மாவியத்தை, சமயண்டா காதில் கேட்குறது. சமயத்து மாவியத்தை, மாவியாவிடத்தில் நான் செவியிட்டிருக்கிறேன். ஹத்தீபன், எங்கே செவியிட்டிருக்கிறேன்னு கேட்டால் பயான் பண்ணும்போது, ஹத்தீபன் உரை நிகழ்த்தும் பொழுது. ஹத்தபனா ஹுத்துபா இருக்குல்ல, அதில் ஹத்தப என்றால் பயான் பண்ணினான், உரை நிகழ்த்தினான் என்று அர்த்தம்.
ஹத்தீப் என்றால் உரை நிகழ்த்துபவர் என்று அர்த்தம். அப்போ ஹாலா கொடுத்தீங்கன்னா சமயத்து மாவியத்தை ஹத்தீபன், மாவியா உரை நிகழ்த்தும் நிலையில், ஹத்தீபன்னா உரை நிகழ்த்தும் நிலையில் நான் மாவியாட்ட கேட்டிருக்கிறேன். யக்கூல் அவர் சொன்னார். எப்படி சொன்னார்னு கேட்டால், சமயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கேன் அப்படின்றார். அவர் பயான் பண்ணுறாரு, அந்த பயான் பண்ணுறதை நான் கேட்டேன். அந்த பயானில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சமயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நான் கேட்டேன். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்னு கேட்டால் இதே வாசகம், மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன், யாருக்கு அல்லாஹ் வந்து ஹைரை நாடுகிறானோ யுஃபக்கிஹு ஃபித்தீன், தீனில் அவனை தலைப்பில் போட்டார்ல, அதுக்குரிய வாசனை தான். தீனில் வந்து அவனை ஒரு மேதையாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் சொல்லிவிட்டு கூடுதல் விஷயம் வருது. ஓ இன்னமான காசிமுன், அதாவது இந்த தீனில் மேதையாக்குறது என்பது வந்து ரசூல்லா கையில் கிடையாது. ரசூல்லா என்ன தான் தீனை சொன்னாலும் சரி தான், அதை வந்து நம்மளை அதை மனசில் கொண்டாந்து சேர்த்து நம்மளை ஒரு அறிஞனை ஆக்குறது அல்லாவுடைய வேலை தானே. ரசூல்லாவுடைய வேலை என்ன? அவங்க சொல்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. சொல்கிறது தான் நம்ம வேலையே தவிர உங்களை அறிஞர் ஆக்குறது நம்ம வேலை இல்லை. அப்படிங்கிறத வேறு வார்த்தையில் எப்படி சொல்கிறாங்க, ஓ இன்னமா ஆனால் காசிமுன், நான் வந்து பங்கிடுபவன் தான். இன்னமாவுக்கு இங்கே அர்த்தம் எனக்கு காசிமில், இன்னமா ஆன நான் காசிமுன், பங்கிட்டு கொடுப்பவன். கசம என்றால் பங்கிட்டான், காசிமுன் இஸ்முல் ஃபாயில், பங்கிட்டு கொடுப்பவன். இன்னமா ஆன காசிமுன், நான் வந்து பங்கிட்டு கொடுப்பவன் தான். ஒல்லாஹு யோத்தி, அல்லாஹ் தான் கொடுப்பவன். எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், மார்க் அறிவை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சொல்லிகிட்டு இருந்தால் எல்லோரும் ஒரே மாதிரி வழங்குறாங்களா? ரசூல்லாவுடைய சபையில் ஒரு 50 சஹாபி இருந்தாங்கன்னு வைங்களேன், அதில் ஒரு விஷயத்தை ரசூல்லா ஒரு பயான் பண்ணுறாங்கன்னு கேட்டால் 50 பேரும் அதை சரியாக வழங்கிடுவாங்க? வழங்க மாட்டாங்க. ஆனால் பிரித்து கொடுத்துட்றாங்க ரசூல்லா. 50 பேருக்கும் பங்கிட்டு கொடுத்துட்றாங்க, சமமாக கொடுத்துட்றாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 10 பேர் தான் வழங்குவாங்க. அது நல்லா புரிந்து சிந்தித்து ஆழ்ந்த புலமையோடு வழங்கி கொள்ளக்கூடியவர்கள் 10 பேர் இருப்பாங்க. அப்போ இதில் வந்து நான் கொடுக்குறது சரியாக தான் கொடுக்குறேன், ஆனால் இங்கே கொண்டே சேர்க்கறது, மண்டையில் சேர்க்கறது ஏன் வேலை இல்லையே, அல்லாவுடைய வேலை இல்லை. அதனால் அவன் கொடுக்கறது அவன் தான், நான் பங்கு தான் வைக்கிறேனே தவிர கொடுக்கறது அல்லா தான். அதனால் நான் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் சில பேர் தான் அதை தக்க முறையில் வழங்கி கொள்வீர்கள், பல பேர் வந்து உங்கள் அறிவுக்கு தகுந்தவாறு தான் வழங்கிக்கிருவீங்க. அந்த கருத்து வரும் விதமாக சொல்கிறார்கள். ஓ இன்னமா ஆனால் காசிமுன், நான் வந்து பங்கிட்டு கொடுப்பவன், சமமாக பங்கிட்டு கொடுத்துருவேன். இந்த மையுரிதுல்லா பி ஹைரன் ஒரு மார்க்க செய்தியை சொல்கிறாங்கன்னு வைங்களேன், 4 பேருக்கு இன்னொரு 4 பேருக்கு வேறு, இன்னொரு 4 பேருக்கு வேறுன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லிடுவாங்க. அனைவருக்கும் நான் பங்கிட்டு தந்து விடுவேன். ஒல்லாஹு யோத்தி, அல்லாஹ் தான் கொடுப்பான். கொடுப்பான்னா மண்டையில் ஏற்றுவான். மண்டையில் ஏற்றுறது வந்து அல்லாஹ்வுடைய வேலை, காதில் கொண்டை போடுறது நம்ம வேலை அப்படிங்கிறாங்க. அது அதனுடைய அர்த்தம். அது சுருக்கமாக போனால் காதில் கொண்டை சேர்க்கறது நம்ம வேலை, கல்பில் கொண்டை சேர்க்கறது அல்லாஹ்வுடைய வேலை அப்படிங்கிறத வேறு வார்த்தையை கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னமா ஆனால் காசிமுன், நான் வந்து பங்கிட்டு கொடுப்பவன். ஒல்லாஹு யோத்தி, கொடுக்குறவன் வந்து அல்லாஹ் தான் சொல்லிட்டு இது ஒரு விஷயம். அடுத்து உலன் தசால ஆதிகில் உம்மத்து, இந்த உம்மத்து ரசூல்லா என்ன செய்கிறாங்க, இந்த உம்மத்தை பற்றி சொல்கிறாங்க. லன் தசால ஹாதிகில் உம்மத்துனா உம்மத்தை முஹம்மதியா, ரசூல்லாவுடைய எனது உம்மத்தாகிய இந்த உம்மத்து வந்து காயிமத்தன், நிலைத்திருக்கு. காமண்டா நின்றான், காயிமத்தா நிலைத்திருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கிறீங்களேன். நிலைத்திருக்கும் அல்ல அமரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையின் மீது நிலைத்திருக்கக்கூடியதாக இந்த உம்மத்து வந்து லந்தசால. லந்தசாலுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இது வந்து எதிர்மறையான ஒரு சொல்லு. லன் வந்து எதிர்மறை தானே. லன்கிற வார்த்தை வந்து இல்லைங்கிற, லன் எழுதினா அடிக்கவே மாட்டான், இந்த மாட்டான்கிற ஒரு அர்த்தத்துக்கு தான் லன்னை போடுவாங்க. இந்த லன் என்பது வந்து சில வினை சொற்களில் வந்து அந்த சொல்லுலையே ஒரு எதிர்மறையான கருத்து இருக்கும். அதில் போய் லன்னு சேர்ந்தீங்கன்னு சொன்னால் அது உடன்பாடு அர்த்தமாக மாறிக்கணும். இப்போ உதாரணமாக ஜாலண்டா என்னது, ஜால நீங்கினான். நீங்கினான்ங்கிறது உடன்பாடா எதிர்மறையா? இப்போ இங்கே இருக்கிறது நீங்கிருச்சுன்னா போயிடுச்சுன்னு தானே அர்த்தம், இல்லாமல் போச்சுன்னு அர்த்தம். அதாவது ஜாலங்கிறது சொல்ல பார்த்தீங்கன்னா அது உடன்பாடாக இருக்குது, அதனுடைய பொருளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்மறையாக இருக்கிறது. ஜாலன்னா என்னத்தை, நீங்கினான். நீங்கினான் என்று சொன்னால் இல்லாமல் போயிட்டான்னு அர்த்தம் தானே.
ஜாலுக்கு சொல்லுக்கு அர்த்தம் நீங்கினான். நீங்கினானுக்கு என்ன வழக்கம்பான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்கினான்னா இல்லாமல் போயிட்டான், இல்லைங்கிற அர்த்தத்துக்கு தான் வருது. அப்போ ஜாலங்கிற வார்த்தை வந்து எதிர்மறையாக இருக்கும்போது மாசால அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாலன்னா நீங்கினான், மாசாலன்னா நீங்கவில்லை அர்த்தம். நான் ஒன்று நீங்கவில்லைங்கிறதுக்கு பதில் இருக்கிறான்னு செஞ்சுட்டு போங்க. நீங்களன்னு என்ன அர்த்தம்? இருக்கிறான். மாசால என்பது நஃபியாக இருந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம் வரும்? முஸ்பத்துடைய உடன்பாடுடைய அர்த்தம் தரக்கூடியதாக மாறிடும். சில வினை சொற்கள் அந்த வினை சொற்களுக்குடைய கருத்து வந்து எதிர்மறை கருத்தாக அமைந்திருக்கும். அதில் வந்து இந்த லன்னுலாம் சேர்ந்துச்சின்னு சொன்னால் எதிர்மறையும் சேர்ந்தால் என்னவாயிரும்? உடன்பாடாயிரும்ல. எதிர்மறை இல்லை என்பது இல்லைன்னா இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லைங்கிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்குன்னு அர்த்தம். அப்போ இல்லை என்பது நீங்கள் இல்லைன்னு ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் இருக்குதுங்கிற கருத்து அதில் வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி தசால் என்றால் நீங்கி விடும், லன் தசால் என்றால் நீங்கவே நீங்காது, இருந்து கொண்டே இருக்கும்னு அர்த்தம். லன் தசாலன்னா நீங்கவே செய்யாது. லன் தசால்னு அர்த்தம். ஜாலன்னா நீங்கினான், லன் வந்ததுனால அது நசபு செய்யும். லன் தசால தசாலுன்னு வரும். லன் வந்ததுனால லன் தசால நீங்கவே செய்யாது. ஹாதியில் உம்மத்து இந்த சமுதாயம் நீங்கவே செய்யாதுங்கிறதுக்கு பதிலாக நிலைத்திருக்கும்னு செய்யுங்க. நீங்கவே செய்யாது என்பதில் விளங்குறதை விட அதை உடன்பாடான அர்த்தமாக செஞ்சீங்கன்னா மக்களுக்கு புரிவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். லந்தசால ஹாதிகில் உம்மத்து இந்த உம்மத்து வந்து நிலைத்திருக்கும். ஹாய் மத்தன் அம்ரில்லா அலா அமரில்லா அல்லாவுடைய கட்டளையின் மீது நிலை பெற்றதாக இந்த சமுதாயம் நீடிக்கும். லந்தசாலை என்றால் நீடிக்கும், அதாவது நீங்காமல் இருக்கும் என்றால் நீடிக்கும்னு அர்த்தம். அப்போ லந்தசால நீடிக்கும். ஹாதிகில் உம்மத்து இந்த உம்மத்து என்னுடைய உம்மத்து நீடித்து கொண்டு இருப்பார்கள். ஹாயிமத்தன் அல அமரில்லா அல்லாவுடைய கட்டளையின் மீது நிலை பெற்றவர்களாக. அல்லாவுடைய கட்டளை இருக்கிற குர்ஆன் சுன்னாவில் நடக்க அந்த கொள்கையில் உறுதிமிக்கவர்களாக ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள். லா எலுர்ருஹும் அவர்களுக்கு தீங்களிக்க முடியாது. மன் ஹாலஃபஹும் அவர்களை எதிர்ப்பவர்கள். ஹாலஃபண்டா எதிர்க்கிறது, ஹிலாஃப். மன் ஹாலஃபஹும் அவர்களை எதிர்ப்பவர்கள் அவர்களுக்கு வந்து எந்த லர்னா கேடு செஞ்சான். லா எலுர்ருஹும் அவர்களுக்கு கேடு செய்ய முடியாது, கேடு செய்ய மாட்டார்கள். மன் ஹாலஃபஹும் அவர்களை எதிர்ப்பவர்கள் கேடு செய்ய மாட்டார்கள். ஹத்தா ஏத்திய அம்ருல்லா அல்லாவுடைய கட்டளை உலகம் அழிகிற வரைக்கும் அர்த்தம். அல்லாவுடைய கட்டளை வரும் வரை, அதாவது உலகம் அழிகிற வரைக்கும். உலகம் அழிகிற வரைக்கும் உறுதியாக ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அல்லாவுடைய கொள்கையில் உறுதியாக நிற்பாங்க. அடி வந்தாலும் வந்தாலும் துன்பம் கஷ்டம் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு கொள்கையில் தடுமாறாமல் ஒரு கூட்டம் என் உம்மத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. வலன் தசால ஹாதிகில் உம்மத்து இந்த உம்மத்து வந்து காய்மத்தன் நிலைத்திருக்கும். அல்ல அமரில்லா அல்லாவுடைய கட்டளையில் நிலைத்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டான மார்க்கத்தில் இருக்கும்னு அர்த்தம். லா எலுர்ருஹும் மன் ஹாலஃபஹும் அவர்களை எதிர்ப்பவர்கள் அவர்களுக்கு கேடு செய்ய முடியாது. ஹத்தா ஏத்திய அம்ருல்லா அல்லாவின் கட்டளை வரும் வரை, அதாவது உலகம் அழியிற நாள், அதுதான் அல்லாவுடைய கட்டளை. உலகம் அழியிற நாள் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு எந்த கேடும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கருத்தையும் சேர்த்துற சொன்னாங்கன்ட்டு இதில் வருகிறது. இது இந்த ஹதீஸ் முடிஞ்சிச்சா. அடுத்த ஹதீஸை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.